என்ன கண்மணி, என்னாச்சு? அத்தை, அந்த ராசாத்தி ஏன், என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆகல அத்தை. அப்புறம் என்ன? அவ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிட்டா. என்னடி சொல்ற? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, எனக்கு பயமா இருக்கு கண்மணி. அத்தை, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அத்தை. அவளை யாரு என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது. அப்புறம் என்ன? இவ்வளவு நேரம் அவங்கள கஷ்டப்படுத்தணும்ல, அது போதாதா? இதையே வச்சு அவ யார் கூடவோ போய் வெளியில ஊர் சுத்திட்டு வந்திருக்கான்னு கதை கட்டிவிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ஐயோ அத்தை, நீங்க புரியாம பேசாதீங்க. பாரி மாமா என்ன சொன்னாரு? விடியறதுக்குள்ள இனியனும் ராசாத்தியும் ஒன்னு சேரணும், இல்லனா அவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒன்னு சேர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. இங்க பாருங்க அத்தை, அவ வந்த உடனே நாம கத்தி கூப்பாடு போட்டாலும் பாரி ஐயா ராசாத்திய அனுப்ப மாட்டாரு. அத்தை, நாம எதுவும் பண்ணாம ராசாத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரே வழி இருக்கு. இனியனையும் ராசாத்தியும் ஒண்ணு சேர விடாம பண்ணுவோம். அதான் அவ தப்பிச்சிட்டாளே. அத்தை, அவ அங்க இருந்து வெளியே ஓடி வந்திருக்கா. இன்னும் இனியனை பார்க்கலல்ல. சரி கண்மணி, இப்ப நாம என்ன பண்ணணும்? அத்தை, இப்ப நான் இனியனுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொல்றேன். நீங்களும் அங்க போன உடனே நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிங்க. இவங்க எல்லாரும் பதறி போயிடுவாங்க. இனியனும் குமர மாமாவும் தேடுறதையே நிறுத்திடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் உங்களை தான் பாப்பாங்க. இதுல அவளை மறந்துடுவாங்க அத்தை. அத்தை, சூரியன் வர வரைக்கும் நம்ம நடிச்சா போதும். நல்ல ஐடியா கொடுத்த கண்மணி. ஏன் மருமகங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. சரி, நீ உடனே அவனுக்கு போன் பண்ணி சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஆஹா, இந்த கிழவி இருக்கிற வரைக்கும் நாம என்ன பிளான் பண்ணாலும் சக்சஸ் ஆயிடும். இப்போ இனி எனக்கு எப்படி ஃபோன் பண்றது? அண்ணே, என்னாச்சுண்ணே? ಗಾಡಿ ರಿಪೇರಿ ಆಗಿದಮ್ಮ. ಗಾಡಿ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವು ಇಳ್ಕೊಳ್ಳಿ. இந்த இருட்டில் எங்க போவேன்? இது எந்த இடம்னு தெரியலையே. கடவுளே,
சித்தப்பா. ஏய் அப்பா. குமரா, என்னாச்சுப்பா? ராசாத்தி கிடைக்கலப்பா. எல்லா இடமும் தேடிட்டேன். இதுக்கு மேல என் பொண்ணு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் கும்பிடுற ஆத்தாவும் என்ன கைவிட்டுட்டா. சம்மந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? என் பொண்ணு தேடுறேன்னு சொல்லி என்ன உட்கார வச்சதெல்லாம் போதுங்க. ஆமாத்த, இதுக்கு மேல இவங்கள நம்புறதும் வேஸ்ட். தேட போனவங்க எல்லாம் அவளை காணோன்னு வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்கிறாங்கல்ல. இன்னும் இனியன் வரல. கண்டிப்பா இனிய ராசாத்தியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவான். ஆமா, அவர் மட்டும் என் பொண்ணோட வந்து இறங்க போறாரு. அவரு இருக்கும் போதே என் பொண்ணை பத்தி கவலைப்படாத மனுஷன் இப்பவா தேடி கண்டுபிடிக்க போறாரு? தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. இனி அப்ப முன்ன மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பொண்டாட்டி எங்க போறா, என்ன பண்றா, அவளுக்கு வீட்டுல என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா இருக்கிறவன் பேர் தான் புருஷன். இப்படி விட்டேத்தியா யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு சுத்துறதுக்கு பேரு வேற. இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாதுங்க. கடவுளை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. ஏதோ போலீஸாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களான்னு பாக்கலாம். நான் போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். இந்த பாருங்க, அவ எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை ராசாத்தி மேல எங்களுக்கும் இருக்கு. அத புரிஞ்சுக்காம நீங்க வந்ததுல சண்டை போட்டே இருக்கீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பேச்சுக்கு சொல்லலாம் நாங்களும் அவளுக்கு அப்பா அம்மா மாதிரின்னு. ஆனா உண்மையான அப்பா அம்மாவுக்கு தான் ரத்தம் துடிக்கும். தலைவலியும் திருகு வலியும் தனக்கு வந்தாதாங்க தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. நான் போறேன். சம்மந்தி, அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி. உங்க வலி எனக்கு புரியுது. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. தயவு செஞ்சு என்னை இப்பயாச்சும் விடுங்க. நில்லுங்களேன் கொஞ்ச நேரம். இது பாருங்க, உங்களெல்லாம் நம்பினா என் பொண்ணு கிடைக்க மாட்டா. நான் போலீஸ்க்கே போறேன். இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். விடுங்க. இப்ப எதுக்காக நீங்க அவங்கள தடுக்கிறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போய் கொடுக்கட்டும், நாமளும் பாத்துக்கலாம். சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இது பாருங்க, நான் உங்களை சும்மா பயம் காட்டுறதுக்காக சொல்லல. எனக்கு என் பொண்ணு வேணும். அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். போதுமா? ராசாத்தி மட்டும் கிடைக்கல, உங்களை சும்மா விட மாட்டோம். இப்பவே போலீஸ்க்கு போய் ராசாத்தி காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், நீ போடி. நீ போலீஸ்னு சொன்னா நாங்க பயந்துருவோமா? போய் சொல்லு. என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு தான் அவமானம். என்ன முழிக்கிற? வயசு பொண்ணு காணோன்னு சொன்னா முதல்ல யார் கூட ஓடி போனான்னு தான் கேட்பாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே? எப்படி இப்படி எல்லாம் வாய் கூசாம பேச முடியுது உன்னால? எங்க பொண்ணு பார்த்தா அப்படியே தெரியுது. அவ குழந்தை மாதிரிங்க. பாவம், அவளை போய் இப்படி பழி சுமத்துறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அக்கா, ராசாத்திய பத்தி தப்பா பேசாதீங்க. நான் பேசல மங்கை. போலீஸ்க்கு போனா அவங்க கேட்பாங்கன்னு தான் சொன்னேன். இத பாரு, எதையும் மறைக்க வேண்டாம். எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. நான் இப்ப எது கேட்கிறேன்னா, என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம முடிவெடுக்க முடியும். ஆமா ராசாத்தி, நீ சொன்னாதான்
உன்னை யாரு கடத்தினா எதுக்கு கடத்தினாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. யார் என்னன்னு மட்டும் சொல்லு ராசாத்தி. அதுக்கப்புறம் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். நாமளே பாத்துக்கலாம். ஆளு மட்டும் யாருன்னு தெரியட்டும், உண்டுலன்னு பண்ணிடலாம். நம்ம வீட்டு பொண்ணை தூக்குறதுக்கு எவனுக்கு இங்க தைரியம் இருக்கு? அண்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. முதல்ல அவளை பேச விடுங்க. சொல்லு ராசாத்தி. ஐயோ, எல்லாரும் செம கோவத்துல இருக்காங்க. இப்ப போய் நடந்தது சொல்லி பிரச்சனையாக்க வேண்டாம். அப்புறம் ஏதாவது நடந்தா அதுக்கும் பெரியத்த நம்மளதான் ராசி இல்லாதவன் சொல்லி திட்டுவாங்க. நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறைச்சிடலாம். ராசாத்தி எதுக்கும் பயப்படாத, சொல்லுமா. ஐயோ மாமா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்னை யாரும் கடத்தல. நான் சாமி கும்பிட போனேன். சரியா சாப்பிடாததுனால என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்போ ஒரு அம்மா என்ன வான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நானும் மயக்கத்துல அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சுதான் எழுந்து பார்த்தேனா எங்க இருக்கேனே தெரியல. ஒரே இருட்டா இருந்துச்சு. பயந்து போய் அவங்க கிட்ட கூட சொல்லாம நான் எழுந்து ஓடி வந்துட்டேன். அப்போ ஒரு சின்ன லாரி வந்துச்சு. அவங்க கிட்ட உதவி கேட்டு அதுல வந்தேன். வர வழியில அந்த லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்து வந்தேன். நடக்க முடியாம ஒரு மரத்தடி கோவில்ல படுத்துட்டேன். எழுந்து பார்த்தா மாமா அங்க நின்னுட்டு இருந்தாரு. இதான் மாமா நடந்துச்சு. மத்தபடி யாரும் என்ன கடத்திட்டுலாம் போல. நல்ல வேலை, அந்த ஆத்தார் தான் வந்து உன்னை காப்பாத்திருக்கா. நம்ம குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் உனக்கு துணையா இருந்திருக்கா. ரசத்தி, கோவில் எப்படி மயங்கின? வேற யாராவது உனக்கு சாப்பிட கொடுத்தாங்களா? அட பாவி, மத்த விஷயத்துலலாம் மக்காரு, என் விஷயத்துல மட்டும் செம்ம ஷார்ப் ஆயிடு. ஏய் ரா, அவதான் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டால. நீ போமா. சித்தப்பா. ஏய் போடா போடா நீ. பெரிய மாமா, சொல்லுடா சத்தி. ரசத்தி,
என்னமாச்சு ராசாத்தி? சொல்லுமா, என்னாச்சு? ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி என்னமாச்சு? அண்ணி ஏதாவது திட்டினாங்களா? ராசாத்தி என்ன ஆச்சு? ராசாத்தி அதான் கேக்குறாங்கல்ல, ஏன் உம்முன்னு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுமா. ஏ ராசாத்தி என்னாச்சு? கையெடு. ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க பாக்குறோம், நீ கையெடு. எடு. எடுங்கல்ல. ஆத்தாடி, என்ன அடி! கண்ணு அப்படியே பணியார மாதிரிலாம் வீங்கிருக்கு. அத்தைனா அத்தைதான் வச்சு வாங்கிருக்காங்களே. ஐயோ ராசாத்தி, என்ன கண்ணெல்லாம் இந்த மாதிரி வீங்கிருக்கு? அவ உன்னை அடிச்சாளா ராசாத்தி? இல்ல மாமா, அத்தை அடிக்கலாம் இல்ல. போய் சொல்லாத. நீ சொல்லலனாலும் பார்த்தாலே தெரியுத. பச்சை மண்ணன்னு கூட பார்க்காம இந்த அடி அடிச்சிருக்கா அவள. அண்ணே இல்லங்கண்ணே, விடு பாரு, என்ன யாரும் எதுவும் சொல்ல வைங்க. இன்னைக்கு அவளை ரெண்டு ஒன்று கேட்க விட மாட்டேன். விட்டா அவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்படியா போட்டு அடிப்பாங்க? அவ திமிர்ல ஆடிட்டு இருக்கா. இனிமே அவளை ஆட விட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். விடுறா. கொஞ்சம் கோவப்படாம இருங்கப்பா. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு ஆகணும். இல்லன்னா நம்மள மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம மேல ஏறி மீச்சு போயிட்டே இருப்பாங்க. உங்க அம்மாவை 2 அடி அடிச்சாதான் சொன்னபடி கேப்பா. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களாவது. மாமா, இதோட இந்த பிரச்சனை முடியட்டும் மாமா. வேண்டாம் மாமா, இது பெருசாக்காதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவடி ஆகணும். ஐயோ மாமா. பெரியப்பா பாரா, என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிற மனுஷன் ராசாத்துக்கு ஒண்ணுன்னு உடனே அலெக்சாண்ட்ரா மாறிட்டாரு. இவர் மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறாரு? அத்தை கிட்ட மண்டையில கொட்டு வாங்கிட்டு தான் வர போறாரு. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? பாவண்டி அவ என்னடி பண்ண உன்னைய? அந்த பிள்ளைய போய் இப்படி கண்ண சேவக்கிற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்க. என்னடி முறைக்கிற? நம்ம வீட்டுக்கு வந்த மருமகடி அவளை போட்டு இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்க. நீ மனுஷியா இல்ல மிருகமா? ஆனா நீ இவ்வளவு பண்ணி அவ என்ன சொன்னா தெரியுமா? உள்ள போய் அத்தை கிட்ட எதுவும் கேட்க வேணாம், அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் அடிச்சு வச்சிருக்கேடி. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த பிள்ளைய போட்டு இந்த கொடுமை பண்ற. யாரு? நான் கொடுமைப்படுத்துறேனா? பின்ன நீ பண்றதுக்கு பேர் என்ன? கொடுமை தானே. அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடி. நம்ம வீட்லயும் ஒரு வயசு பொண்ணு இருக்கா. நாளைக்கே கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிட்டு இருக்கிற. இதெல்லாம் கடைசியா நம்ம புண்ணுதல தான் வந்து விடிய போகுது. என்ன புனிதா பேரை சொல்லி மிரட்டுறீங்களா? அத்தை என்னாலதான் இந்த குடும்பம் பெரியதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் மாமா கஷ்டமா இருக்கு. என்னால தாங்க முடியல. ராசாத்தி அழாத.
நீ என்ன பண்ண? அவங்களுக்கு கோவம் வந்தா ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் மனசுல எடுத்துக்காத. ரசதி, உனக்கு பெரியம்மாவை பத்தி தெரியாதா? இல்ல மாமா, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. அவங்க அப்பத்துல இருந்தே என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இங்க இருந்தாலே பிரச்சனை தான் மாமா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே. என்ன கொஞ்ச நாள்? அதான் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கேனே மாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சத்தியம் பண்ண மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போகணும்ல. நான் போயிட்டா நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. இந்த வீட்லயும் என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மாமா. நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையையும் முடிச்சிட்டு தான் போகணும். போகும்போதாச்சும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. நீங்க சொத்தை பிரிக்க சொல்றீங்க. பிரிச்சா பிரியறது சொத்து மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள உசுறு. என்னன்னு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரி அண்ணா, என்னண்ணே குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? எனக்கு பயமா இருக்கு பாரி. இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்க பயப்படுறீங்க? பாரி, இந்த பத்திரத்தை எல்லாம் அவ கடைசியா எப்ப பார்த்து ஞாபகம் இருக்காப்பா? இருக்குண்ணே. நம்ம அப்பா இறந்தப்போ, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அண்ணே விடுங்கண்ணே, அழுகாதீங்கண்ணே. பாரி, நாம பிரிஞ்சிருவோம்னு பயமா இருக்கு பாரி. அண்ணே எப்படிங்க? நம்மெல்லாம் யாராலையும் பிரிக்க முடியாது. இல்லப்பா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கு நம்ம 2 பேர் தான் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லப்பா, தப்பு பாரி. 1000 தான் நம்ம பாசமா இருந்தாலும், ஒத்துமையா இருந்தாலும், வீட்டு பொம்பளைங்க சரியில்லைன்னா ஒரு நொடியில குடும்பம் பிரிஞ்சிருப்பாரு. நல்லதோ கெட்டதோ, மரகதமும் மங்கையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் குடும்பம் பிரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மரகத மனசுல விரிசல் விழுந்துருச்சு.